ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டு தெனாவட்டு திமிரா பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் போஸுக்கு எங்கள் காவியை திருப்பி கொடுக்குற அடி தான் இங்கே பயங்கரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்த செய்து ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும். பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் எவ்வளோ திமிரா என்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு காவியை சொன்ன விஷயத்தை கேட்டதும் அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுகிட்டு இருக்க ரெண்டு பேருமே அதை பற்றி பேசவும் செய்கிறாங்க. இங்கே ஓடி போயிட்டு போஸை சமாதானப்படுத்த என்னம்மா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க போஸை. என்னடா நினச்சிட்டு இருக்க, எதுக்கடா காவியா கிட்ட போய் இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, அம்மா என்னம்மா இந்த சமாதானப்படுத்த வரக்கூடாதுன்னு சொன்னலன்னு சொல்ல, முதல்ல இவனை நம்ம ரூமுக்கு கூட்டிகிட்டு வாடி அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. டேய் போஸு, நீ என்கிட்டே உன் விளையாட்டா காட்ட ஆரம்பிச்சிட்டல, இருடா நான் காலையில் உனக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு காவியாவும் படுத்து தூங்க செய்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிய போஸு தான் ரூம்குள்ளே வரதை பார்த்த எங்கள் காவியா, நேற்று நைட்டு ரொம்ப ஓவராக பேசினேன், குடிச்சிட்டு வந்து இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுவியா இல்லை என்கிட்ட தான் இப்படி பிரச்சனை பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, போஸு அப்படியே பேசாமல் நிற்கிறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்ல, என்ன நைட்டு போதையில் என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, காவியா வந்து பேசினதை கேட்டுட்டு அந்த போஸ் அப்படியே நிற்கிறாங்க. என்னால் உனக்காக நடிக்க முடியலை, நான்லாம் இந்த கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதான் நைட்டே சொன்னியே, திரும்பவும் அதை பற்றி நீ நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னம்மா காலையில் என்ன பிரச்சனை, போஸ் ஏதோ தெரியாமல் அப்படி நடந்துக்கிட்டாமா, மன்னிச்சிருமா அவனை அப்படின்னு சொல்ல, மன்னிக்க வேண்டிய விஷயத்தை உங்கள் பிள்ளை தினம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்பார் நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக போக முடியும், இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது, உன்னால் பிடிச்சா இங்கே இரு, பிடிக்கலன்னா கிளம்பி வெளியே போ, உன்னால தான் எனக்கு எதுவும் ஆகலையே, ஏன்னா உனக்காக உங்கள் அப்பா செஞ்சது எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன், அப்புறம் இதுக்கடி நான் உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்ல, டே பொசு கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்ல, பயம் விட்டு போச்சுல உனக்கு அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. போடி போ, போலீஸ்கிட்ட போ என்ன சொல்லுவ நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வரைக்கும் என்கிட்ட எந்த கையிலையும் ஆதாரம் இல்லை தான், ஆனால் இப்போ என் கையில் ஆதாரமும் இருக்குது, கூடவே இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா சொல்கிறா இவனு அதிர்ந்து போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்க அந்த சித்ரா ஈஸ்வரியை, எனக்கு ஒன்று புரியலடி அப்படின்னு சொல்ல, புதுசு தென்னாவட்டா நிற்க, அங்கே அன்னைக்கு நைட்டு அவன் குடிச்சிட்டு வரதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட இங்கே காவியா அங்கே ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை சித்ரா பேசிக்கிட்டு இருந்ததை கிட்ட காவியா தான் ரூமில் மொபைல் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி வச்சு உள்ளே வந்து அவன் பிரச்சனை பண்ணதுலேருந்து பேசினதுலேருந்து எல்லாத்தையுமே இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அவன் மிரட்டினது நான் இப்படி தான் இருக்கணும்னு சொன்னதுன்னு மொத்த விஷயமும் ரெக்கார்டாக இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட ஆதாரம் இல்லாமல் மிரட்டிகிட்டு இருந்தேன், இப்போ என்கிட்ட முழுசு நீ எப்படிப்பட்டவன்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, உன்னால எனக்கு சின்னதாக ஏதாச்சும் நடந்தாலும் மாறு. இப்போ இந்த வீடியோ எங்கள் அப்பா கிட்ட இருக்கு, எங்கள் அப்பா மூலமா ஸ்டேஷனுக்கு போக ரொம்ப நேரம் ஆகாது என்ன அப்படின்னு மிரட்ட, என்னம்மா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, பின்ன உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் எனக்கு நீங்கள் 3 பேரும் யாருமே கிடையாது, எந்த உறவும் இல்லாத உங்களை நான் நம்ப தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி காவியா சொல்ல, ஆமாம் இன்னொரு விஷயம் என்னம்மா அது அப்படின்னு சொல்லும்போது, தனக்கு பின்னாடி மறைச்சி வச்சிருக்க அந்த துப்பாக்கி எடுக்கிறாங்க. எங்கள் அப்பா என்னோட பாதுகாப்புக்காக கொடுத்தது தான், நான் கூட இது சரியான லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஸோ இதை நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்னையை தாக்க உன்னால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அதே அளவுக்கு உன்னையை தாக்க என்னால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியும். என்னென்னு பேசினேன் நேற்று என்கிட்ட என்னெல்லாமோ பேசினியே, அதாவது நீ சொல்கிறத நான் இதுக்கு கேட்கணும், நீ சொல்கிற இடத்துல படுக்க முடியாது, நான் இங்கே தான் படுப்பேன், இங்கே தான் தூங்குவேன், நீ சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கணுமா, டேய் முட்டி போடுறான் அப்படின்னு அங்கே காவியா மிரட்ட, அது வந்து அப்படின்னு கையை தூக்கிட்டே நிற்கிற எங்கள் போஸும் முட்டியை போடுறாங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க, இவனை பெற்றது நீங்கள் தானே, அப்போ நீங்களே இவன் கூட சேர்ந்து முட்டியை போடுங்கன்னு சொல்ல, ஈஸ்வரி சித்ரா அப்புறம் போஸு 3 பேருமும் முட்டியை போட, அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்க காவியா போஸை பார்த்து போஸ் தலையிலே துப்பாக்கியை வச்சு, எப்பார் ஒன்றை சுட்டு தள்ளிட்டு என்னால் உள்ளே போக முடியும், எங்கள் அப்பாகிட்ட இருக்க பணத்துக்கு என்னை உடனே வெளியே கொண்டு வரவும் முடியும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உன்னெல்லாம் அணுவா சித்திரவதை பண்ணணும்டா, இந்த பாட்டில் பேர் இதெல்லாம் இனிமேல் கையில் எடுப்பேன் நீ அப்படின்னு சொல்ல, இல்லை இனி எடுக்க மாட்டேன்னு சத்தம் போடுறாங்க போஸும். ஆமாம் தினம் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிற உங்கள் அம்மாவும் உன் அக்காவும் இனி இந்த ரூமுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ எப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்ல, வேறு எப்படி பண்ண சொல்கிறீங்க, இப்படிப்பட்ட பையனை பெற்றுட்டோமே நினச்சி நீங்கள் தான் தினம் வருத்தப்படணும், அசிங்கப்படணும், சொல்லப்போனால் அவங்கள மாதிரியான ஒரு அம்மா இந்த மாதிரி பிள்ளை பெற்றுட்டோமேன்ற ஒரு வருத்தத்தில் எல்லாரும் தூக்கிலே தொங்கியிருப்பாங்க, நான் நீ எல்லாம் எப்படி அலைஞ்சிட்ருக்கன்னு தான் தெரியலை அப்படின்னு சொல்லி எங்கள் காவியா ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. ஆமாம் நேற்று நைட்டு பேசின பேச்சுக்கு உன்னெல்லாம் என்ன பண்ணுறது, உனக்கு ஏதாவது தண்டனை எனக்கு கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு அங்கே காவியா சொல்ல, என்ன காவியா ப்ளீஸ் காவியான்னு கெஞ்சிட்ருக்காங்க. இந்த காவியா எப்படிப்பட்டவன்னு இன்னைக்கு தான் உனக்கு தெரியுதா, நீ எப்படிப்பட்டவனா அவனால இருக்கலாம், உன்னோட கேரக்டரை மற்றவங்களுக்காக மாற்றிக்காம நீ அப்படியே இருந்துட்டு போ, ஆனால் இனி நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்றதை நீ பொறுமையாக பாரு அப்படின்னு காவியா மிரட்டுறாங்க.
அதுக்கு இங்கே போஸால் பதில் பேச முடியல. அப்பா உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு கையில் துப்பாக்கி, இன்னொரு கையில் ஃபோனு. ரொம்ப கெத்தா நின்றுக்கிட்டு அப்பாக்கிட்ட பேசுகிறாங்க. அப்பா இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை சொன்னீங்களே? ஆமாம்மா, செங்கல் சூளையில் செங்கல் அள்ளுறது அப்படின்னு சொல்ல, அட என்னப்பா செங்கல் சூளையில் இந்த செங்கல் அள்ளுறதை தவிர்த்து வேறு வேலையே இல்லையாப்பா? அந்த செங்கல் எப்படி பண்ணுறோம், எங்கேருந்து வருது, அதை எப்படி எரிக்கிறோம், அந்த கல்லெல்லாம் எங்கே போகுது, இது எல்லாமே போஸ் தெரிஞ்சுக்க வேணாம். அதனால் இன்றைக்கி இந்த வெயிலில் உட்காந்து மற்றவங்க இந்த செங்கல் சூளையில் செங்கல்லாம் செய்வாங்க, செங்கல் அறுக்கிற வேலை பார்ப்பாங்கல்ல, அதுலேருந்து எல்லா வேலையும் போஸ் தான் செய்யணும். போஸ் ஒரு வேலை எந்த இடத்துல அது தோண்டு விழுந்தானா எனக்கு உடனே ஃபோன் பண்ணணும். பண்ணுவீங்களாப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்னம்மா தாராளமாக பண்ணிடுறேன்னு அவங்க அப்பா ஃபோன் பேசிட்டு ஃபோனை வைக்க, பாவம்மா என் புள்ள ரொம்ப பாவமா அப்படின்னு சொல்ல, நான் கூட இவனை கொஞ்சம் பாவம்னு தான் நினச்சேன். அது நேற்று நைட்டு என்கிட்ட ரொம்ப எகத்தாளமாக பேசினால அப்போவே முடிஞ்சு போச்சு. செங்கல் சூளையில் செங்கல் அள்ளுற வேலையை மட்டும்தான் அவனுக்கு கொடுத்தேன். கூடவே இனி அவனுக்கு கொடுக்க போகிற வேலையில் இந்த மாதிரி குடிச்சிட்டே வரமாட்டான் இனி வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே காவியா திருப்பி அடிக்கவும் செய்கிறாங்க. இதை கேட்ட போஸுக்கு பயங்கர ஆத்திரம் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேருந்து சித்ராவையும் ஈஸ்வரியும் வெளியே தள்ளிட்டு, என்ன போஸு இப்போ கிளம்பணுமோ, நேரம் ஆயிடுச்சு, போக முடியுமா இல்லையான்னு சொல்லி கேட்க, சரட்டுன்னு கிளம்பி விருட்டுன்னு ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. எங்கள் போஸும் இதே மாதிரி டைமிங் எப்போதும் இருக்கணும், என்னைக்காச்சும் மீறின அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நான் பேச மாட்டேன், இந்த துப்பாக்கி தான் பேசும், உயிரோடு இருக்கணும்னா கிளம்பு அப்படின்னு சொல்லி விரட்டி விட, அப்புறம் இந்த வீடியோவும் ஞாபகம் இருக்கட்டும், இனி என்கிட்ட உன் வாலாட்டம் செல்லவே செல்லாது. அப்படி அதையும் மீறி ஏதாவது நீ செய்யணும்னு நினச்சாலும் உன்னால் இதை கூட பிடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் காவியா. இதை கேட்ட போஸ் அவமானப்பட்டு அந்த ரூம்லேருந்து கிளம்பி வீட்லேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்ய, காவியா இப்படி கெத்தா நின்று முறைச்சிட்டு இருக்கதை பார்த்த ஈஸ்வரி சித்ரா அப்படியே ஆடி போய் ரூமுக்கு போகிறாங்க. என்னம்மா இவன் நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப மோசமாக இருக்கா, ஒரே நாளையில் நம்ம தம்பியை இப்படி மாற்றிட்டாலே அப்படின்னு சொல்ல, இதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும், அந்த தமிழையும் சேதுவையும் சும்மா விடக்கூடாது, இந்த வீட்டில் இந்த திருமண நாள் கொண்டாட்ட வேறையா எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு இங்கே நினச்சிட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அதை சித்ரா கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. சித்ராவும் ஆமாம்மா என் தம்பி கஷ்டப்பட்டுட்ருக்கான், அதுங்க ரெண்டுக்கும் குதூகலம் கேட்குது அப்படின்னு சொல்ல, அது எப்படி நல்லா நடக்குதுன்னு நான் பார்க்கத்தானே போகிறேன்னு நினச்சி ஒரு பக்கம் ஈஸ்வரி அந்த பக்கம் எப்படியாவது பிளான் பண்ணி சொதப்பி இருந்தாலும் தான் பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் கவலைப்பட்டாலும், இன்னொரு பக்கம் காவியா போஸுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே எடுக்கிற வீடியோ இது எல்லாத்தையுமே இங்கே அனுப்பிவிடவும் செய்கிறாங்க. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு, காவியா நேற்று என்னை பேசின பேச்சுக்கு அனுபவி, நீ இதை மட்டும் இல்லை இனி என்னெல்லாம் அனுபவிக்க போகிறன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருன்னு அந்த வீடியோவை பார்த்து பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக போகிறேன் இங்கே சித்ராவும் மலை இவன் என்ன பார்த்து சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் போக, இல்லை ஏதோ சிரிப்பாக இருந்ததே அதான் வந்தேன்னு சொல்ல, நல்ல காமெடியான சூப்பரான மூவி அதான் பார்த்துட்டு இருந்தேன், நீயும் பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே சித்ரா கிட்ட காட்டேன். சித்ரா கண்ணுலேருந்து கண்ணெல்லாம் கலங்குது. என்ன தம்பி பாசமா அப்படின்னு சொல்ல, தம்பி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும், தம்பிக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கணும், அது எதுவுமே சொல்லாமல் கொடுத்து வளர்த்தா இப்படி தான் நடக்கும். ஆனால் நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கன்னு தெரியல, முதல்ல உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு என்கிட்டலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் சித்ரா கொஞ்சம் அதிகமாக கோவப்பட, என்ன கோவம் வருதா, கோவம் வந்தாலும் எதுவுமே பேச முடியலையே, இந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு வேற தெரியலையா, நீ சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான நாளை நானே ஏற்பாடு பண்ணிட்டேன், கொஞ்சம் பொறுமையாரு, நீ இந்த வீட்டை விட்டு போக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு காவியா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, அப்படியே வீதியில் உறைஞ்சி நிற்கிறாங்க எங்கள் சித்ராவும். இங்கே திரும்ப நம்ம மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட போகிறாளான்னு ஒரு பயம் எங்கள் சித்ராவுக்குள்ளே ஓடத்தான் செய்தோம். அதை தான் எங்கள் காவியாவுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போஸுக்கு மட்டும் தண்டனை கொடுத்த பார்த்ததில் அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல, அடுத்த தண்டனையை ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் காவியாவும்.